Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இன்கேஸ் நீங்க பார்க்கலனா இப்பவே போயிட்டு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். ஏன்னா பொதுவாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் ஜென்ரலாக இருந்தால் இன்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட் போனாலும் இன்னும் அவங்க வந்து 2026 கூட அப்டேட் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2025 தான் இருக்கு. எப்போ இவங்க வந்து டைம்லைன் விட போறாங்க, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ண போறாங்க, சர்டிஃபிகேட் ஃபார்மட் தர போறாங்க, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. நானும் அவங்களோட சோஷியல் மீடியா அதாச்சும் x.com எல்லாத்துலையுமே செக் பண்ணி பார்க்குறேன். எதுலையுமே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதையாவது மென்ஷன் பண்ணலாம். இல்லை சார் எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா இன்னத்துக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கணும். 2026 எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னத்துக்கு அப்டேட் பண்ணாதான். ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் என்கிட்டயுமே பர்சனலாக கேட்டிருந்தாங்க, சார் இந்த இடத்துல வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்கு, இங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து 26 வர வரைக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செஷன் 2025 இருக்கு. அப்போ 26 வரப்ப வேற ஃபார்மேட் வருமா, இப்போ எடுத்து வச்சுக்கலாமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பொதுவாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் பெரிய லெவலில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இதில் இருக்கிற மெடிக்கல் ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கி வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தீங்க, சார் இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம தமிழ்நாடுதுமே இவங்களோட ஃபார்மேட்டு கொஞ்சம் வேரி ஆகுது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்ட்டு. ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் கொடுத்த டிஜிட்டல் காப்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதில் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் ஸ்டேட் அந்த காப்பியே போதும், நீங்கள் அதை அப்லோட் பண்ணாலே அவங்க தாராளமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் நான் பண்ணப்போ அப்லோட் பண்ணப்போ அக்செப்ட் பண்ணி வச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். query ரைஸ் ஆகலை. பொதுவாக அது செக் பண்ணுற ஒரே விஷயம் நேம் கரெக்டாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE மெயின்ஸில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அது போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் இவங்க வந்து அஃபிஷியலாக ஜோசா கவுன்சிலிங் எப்போ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லலை. மேபி எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி 1 வீக் 10 டேஸ் போச்சுன்னா பழைய ஃபார்மேட், அதாச்சும் போன வருஷம் தான் 6 ரவுண்ட்ஸ் மெத்தட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் தான். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுண்ட் கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைம் லைனை வந்து அவங்க ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக மேபி அவங்க வந்து ஒரு ரவுண்ட் கேன்சல் பண்ணலாம். இல்லைனா கரெக்டாக ஆரம்பிக்கிறாங்களா எதுவுமே தெரியல. நம்ம வந்து காத்திருப்போம். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால முடிஞ்சது. நம்ம முடிஞ்சால் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கலாமே தவிர, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங், JEE அட்வான்ஸ், CBSE இது எல்லாமே. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கே எக்கச்சக்கமான ப்ரெஷர், அவ்வளோ இஷ்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நீட் இஷ்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குமே யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரபு அவர் தான் ரீசன், அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் CBSE அதுவுமே ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்குமே அவர் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. அவரோட ஹிந்தி இன்டர்வியூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவுமே அவருக்கே தெரியும் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குன்ட்டு. அட்லீஸ்ட் இங்கிலீஷில் இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், ஹிந்தியில் கொடுத்துருந்தாரு. அதையுமே நான் ஃபுல்லாக பார்த்தேன். அதுலேயுமே அவர் வந்து அட்மிஷனுக்காக யாரும் பயப்பட வேண்டாம், உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன் நடக்குங்கிற மாதிரி அவர் லைட்டாக சொல்லிட்டு போயிட்டார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை அவர் டீப்பாகவும் சொல்லலை, அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணலை. அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஆனால் இவர் அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக சொல்லலை. நீங்கள் வந்து இதனால் உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைக்காது அப்படின்னு மட்டும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க JEE அட்வான்ஸ் ரிசல்ட் வந்து இந்த லிங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க, கெட் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதிலே OBC NCL ரேங்க், CRL ரேங்க் எல்லாமே இருக்கும், உங்களோட மார்க்குமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ரேங்க் இல்லை அப்படின்னா கிளியர் ஆகலை அப்படின்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வருஷம் கட் ஆஃப் எங்கேயோ பீக்கில் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்ச நஞ்சம் இல்லை, பயங்கரமான டிஃப்ரென்ஸ். நான் வந்து போன வருஷம் கட் ஆஃபோட கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறேன். மினிமம் அதாச்சும் CRL பார்த்தீங்கன்னா 92 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அக்ரிகேட் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92 மார்க்ஸ்.
இது வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால இது வந்துட்டு ஈஸியான கொஸ்டின் பேப்பரா அப்படின்னா அதுவும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியான கொஸ்டின் பேப்பர்ல கூட இந்த அளவுக்கு ரொம்ப கட் ஆஃப் பெருசா வரல. ஆனா இந்த தடவை 92 வந்திருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிகமிங் வெரி பிரில்லியன்ட். அதுதான் வந்துட்டு ரீசன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டமாவனா கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, சால்வ் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுனால தான். அதாவது அந்த ட்ரெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெறி கொண்டு படிச்சிருக்காங்க. இந்த பேட்ச் தெளிவாக அடிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து சாதிச்சு காட்டுவேன், நான் இதை சால்வ் பண்ணி காட்டுவேன்ட்டு சால்வ் பண்ணிருக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக மேக்ஸ்லாம் பார்த்தா ஓரளவு சால்வபிள் தான், ஆனால் லென்த்தி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணதுனால தான் கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2025 பார்த்தீங்கன்னா 74 மார்க்ஸ் தான். இந்த வருஷம் பாருங்க 92 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓபிசி என்சிஎல் 66, இந்த வருஷம் 82. இடபிள்யூஎஸ் 66, இந்த வருஷம் 82 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி கேட்டகரி 37, இந்த வருஷம் 46. ஸோ எல்லாமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ப்ரிப்பரேட்டரி ரேங்க் அவங்களுக்கான மார்க்குமே அக்ரிகேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கட் ஆஃப் 23. நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும், ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்னா என்ன சார், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கன்ட்டு. இப்போ நான் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ், அதை ப்ரிப்பரேட்டரி ரேங்க் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் ப்ரிப்பரேட்டரி ரேங்க்கிட்ட ஒரு கோர்ஸ் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் அந்த கோர்ஸுக்கான ரேங்க் செப்பரேட்டாக தருவாங்க. இது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அடிஷனல் சான்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிஸ்ல படிக்கிறதுக்காக. அதாவது கொஞ்சம் உங்களோட மார்க் கம்மியாக இருந்தாலும் ஐஐடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து உங்களை செலக்ட் பண்ணி ஒரு வருஷம் ட்ரைனிங் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பரேட்டரி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட 11th 12th சிலபஸ் இருக்கும், கூடவே ஐஐடியோட சிலபஸ். அது அடுத்து நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் என்ன படிக்க போறீங்களோ அதுக்கான பேஸ், அடுத்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 இயர் அதுலேயுமே வந்துட்டு மார்க் இருக்கு, மினிமம் மார்க்ஸ் இருக்கு. அதுலேயும் போன வருஷம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சவுத் ஜோனுக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் ஹெட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஐஐடி ஹைதராபாத், ஆனால் இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் 1 இயர் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே இருக்கலாம். ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க, எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண. அதுக்காக நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல சொல்லி தர மாதிரி அப்படியே டீடைல்டா சொல்லி தருவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் போன வருஷம் என்ஐடிஸ் அங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க. என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் எல்லா இடத்துலையும் அவங்களுமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர் ப்ரொஃபஸர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து டீச்சருக்கும் ஒரு படி மேலே. டீச்சரோட வேலை ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு டீச்சரோட ரோல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெக்சரர்னா இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீங்க தான் கேட்சப் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரிகிற வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சிலபஸ் இருக்கும், நிறைய விஷயம் டீச் பண்ணணும். அதனால வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தாக போனால் அவங்களால சிலபஸ் கவர் பண்ண முடியாது. அதனால அதுக்கு தகுந்த லெவலில் நீங்கள் தான் க்ரோ ஆகணும். நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் 1 இயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்க எல்லாரும் 4 வருஷம் படிக்கிற கோர்ஸை நீங்கள் 5 இயர்ஸ் படிப்பீங்க, ஆனால் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஐஐடிஸ் ஆர் சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. ஐஐடிஸ்குள்ளார மற்ற எல்லாருமே 4 வருஷத்தில் போகிற ஒரு கோர்ஸை நீங்கள் 5 இயர்ஸ் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கலாம், உங்களுக்கு ஜூனியர் பேட்ச் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வருவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் அதிகமாக பில்ட் ஆகலாம். அதனால உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி ரேங்க் வந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸை போய் பின்னாடி கொடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஐஐடிஸ் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி ரேங்க் வந்திருக்குன்னா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ஐடிஸ் கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் என்ஐடிஸ் ஃபஸ்ட்டு என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு எங்கள் சார் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஐஐடிஸ் விட்டுறாதீங்க. மேபி கிடைக்கலாம், ஆனால் இதுக்கான ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதுதான் நெக்ஸ்ட் உங்களோட லைஃப் பார்த்தே மாற்ற போகிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.